எல்லாருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் என்னுடைய நாடகப்பிரியா நாடக குழுவின் 7000வது நாடக விழாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எங்களை கௌரவப்படுத்தினார். இது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய வரலாற்று சாதனை அப்படின்னு அந்த அளவுக்கு எங்களை பாராட்டினது மறக்க முடியாது. அப்பொழுது என்னுடைய தந்தையினுடைய 100ஆண்டு விழாவும் நடைபெற்ற காலம். என்னுடைய தந்தைக்கு ஒரு நல்ல நண்பர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர். என்னுடைய தந்தை 86,000 யூனிட் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். இந்தியாவிலேயே முதல் முறையாக ரத்த தானம், கண் தானம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடுக்கு டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுத்தவர். ஒரு சோசியல் சர்வீஸ் ஒர்க்கர். 100க்கு மேல அனாதை பிணங்களை அடக்கம் செய்தவர். அப்படிப்பட்டவருக்கு எங்க அப்பா, நாங்கள் 1958லேருந்து மந்தவெளி பாக்கத்தில் தான் இருக்கோம். எங்க தெருவுக்கு எங்க அப்பா பேர் வைக்கணும்னு ஒரு ரிக்வஸ்ட் சொன்னேன். அதை உடனடியாக நிறைவேற்றி அதை இன்னைக்கு எங்க அப்பா பேர்ல SV வெங்கட்ராமன் தெரு அப்படின்னு அதை மாற்றி கொடுத்திருக்கிறார். இது வந்து என் தந்தைக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைத்த ஒரு வாழ்நாள் கௌரவம். சாதாரணமாகவே பொதுல பேசுவாங்க, திமுக வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினருக்கு எதிரானது, திமுக குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிரானதுன்னு. அது என்னன்னா அரசியலுக்காக பேசப்படுகின்ற வார்த்தை. இவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் எல்லோருக்குமான முதல்வர்ங்கிற வார்த்தையை என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சாரோ இன்று வரை அவர் எல்லோருக்குமான முதல்வராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு என் சமூகத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு திருப்பி நாம நல்லது செய்யணும். இதுதான் என்னுடைய பாலிசி. என்னுடைய நாடகத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். நான் வந்தேன். 2026ல் நான் அவரை கூப்பிடுவேன், நான் கண்டிப்பா வருவேன்னு. நான் இன்றைக்கு 2026 அல்ல, இனி என்றுமே என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதல்வரின் பின்னால் அணிவகுத்து நிற்பேன். அது என்னுடைய ஒரு வாழ்நாள் நன்றி கடனாக நான் பார்க்கிறேன். நட்புக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதே போல அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், நாடகமாகட்டும், ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ என்னுடைய பேரனிவன் எங்க அப்பா பேரை இவனுக்கு வச்சிருக்கு. இவன் பேர் வெங்கட்ராமன் தான். அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் வரும்பொழுது அது ஒரு சமூக சேவையில் ஈடுபட்ட ஒருத்தரை பாராட்டி கௌரவப்படுத்துறதுங்கிறது அரசு கௌரவப்படுத்தக்கூடிய விஷயம் மிகப்பெரியது. நான் இதை வந்து கண்ணீர் மல்க நான் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாங்க திமுக ஆதரவா தான். முதலமைச்சர் எங்க இருக்கார், அங்க ஆதரவா கண்டிப்பா இருப்பேன்.